வணக்கம் நண்பர்களே, இது பேச்சுரிமை சேனல். இன்றைக்கு ஒரு அற்புதமான யாரும் எதிர்பாராத ஒரு அரசியல் மூவை செய்து காட்டி ஸ்டாலின், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தான் ஒரு தேர்ந்த அரசியல் சக்தி என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கார். பாருங்க, வண்டர்ஃபுல் மூவ், ஸ்மார்ட் மூவ் பை டிஎம்கே. ஆமாம், கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா தொகுதியை ஒதுக்கியதன் மூலம் கமலஹாசனுக்கு இன்னொரு வேலையை கொடுத்திருக்காரு. அதாவது கமலஹாசன் ஒரு தொகுதியை அவருக்கு ஒதுக்கியிருந்தால் கமலஹாசன் கொஞ்சம் இந்த கொள்கை இதெல்லாம் நிறைய பார்ப்பார், பணம் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்பார். அதனால் வெற்றி தானாக ஒரு நேர்மையான வழியில் வரட்டும் என்று நினைப்பார். அது ஒரு விஷயம். இன்னொன்று, கமலஹாசன் அந்த தன்னுடைய தொகுதியை மட்டுமே அதை மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் கமலுடைய பாப்புலாரிட்டியை திமுக சரியாக எடை போட்டிருக்கிறது. கமல் சினிமா பாப்புலாரிட்டி இல்லை, பிக் பாஸ் பாப்புலாரிட்டி. பிக் பாஸ் மூலம் அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியில் ஒரு 5% வாக்குகளை கமல் மாற்ற முடியும் என்று கணக்கு போட்ட திமுக மிக அற்புதமாக அவருக்கு ஒரு ராஜ்யசபாவை ஒதுக்கி இருக்குது. இதன் மூலம் கமல் தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் இண்டு இடுக்குகள் கிராமப்புறங்களில் எல்லாவற்றிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வார். கமல் சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தருவார் என்றுதான் இந்த மூவ் விளக்குகிறது. ஏன்னா இன்றைக்கு நிறைய சினிமா பிரபலங்கள் வந்துட்டாங்க அரசியலுக்குள்ள. அதில் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து அவர் சொன்னது ப்ராமிஸ் சட்டமன்ற எலெக்ஷனில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ பாருங்கள், அவர் ஒரு மூவ் பண்ணுறாரு. பாராளுமன்ற எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் தனக்கான ஒரு உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையை ஆன்லைனில் ஆரம்பிச்சிருக்காரு. ஆன்லைனில் பேசுவார், ஆன்லைனில் எல்லா வேலையும் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அதே அநேகமாக தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டு வருவாரா, மக்கள் மத்தியில், எளிய மக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய வாய்ப்பு அமையும். ஆனால் இப்போ அவர் உறுப்பினர் சேர்க்கை என்பது கொஞ்சம் திசை திருப்பலாம். ஆசிலேஷன் கொஞ்சம் ஊசலாட்டமாக இருக்கின்ற மனநிலையில் இருப்பவர்களுடைய வாக்குகளை திருப்பலாம். கடைசி நேரத்தில் அது பாரதிய ஜனதாவோ எந்த கட்சியோ அவரை வாய்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அதிரடி வேலையை செய்யலாம். ஏதாவது ஒரு பயமுறுத்தல், ஏதோ ஒன்று பண்ணி தனக்கான ஒரு வாய்ப்பை விஜய் மூலமாக தேடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு அந்த மாதிரி நடிகர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இந்த தமிழக அரசியலில் கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவரை களத்தில் இறக்கி விடுவதன் மூலம் திமுக தன்னுடைய பக்கா ஸ்கெட்ச் தான் ஒரு அகில இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, இட்ஸ் அ எலெக்ஷன் மெஷின். ஆமாம், திமுக டிஎம்கே once again it proves itself that டிஎம்கே is the election machine. இந்த மாதிரி கால்குலேஷன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு வியூகத்தை அமைப்பது, பாப்புலாரிட்டிகளை தனக்காக பயன்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் கைவந்த கலை. இது கலைஞரிடம் கற்ற பாடமாக இருக்கலாம். கலைஞர் அப்படித்தான் 1996ஆம் ஆண்டுக்கு முன்பு 93 கோபால்சாமி வைகோ பிரிஞ்சு வெளியே போகிறாரு. எங்கே பார்த்தாலும் வைகோ வைகோ வைகோன்னு சொல்லி மிகப்பெரிய அலை. வைகோ தான் அந்த தேர்தலில் வின் பண்ணியிருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் கலைஞர் என்ன செய்கிறாரு, மிக அழகாக சன் டிவியினுடைய துணையோடு மூப்பனாரை காங்கிரஸ்லேருந்து பிரித்து ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வைக்கிறார். அன்றைக்கு பாப்புலராக இருந்த ரஜினியினுடைய வாய்ஸை பயன்படுத்தி, அவருடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி கீழே விழுந்து கிடந்த திமுகவை தூக்கி நிறுத்தி மறுபடியும் ஜெயலலிதா கூட தோற்றாங்க. ஒரே ஒரு சீட் மட்டும், 2-3 தொகுதிகள் மட்டும் அதிமுக வெல்லுகின்ற அளவிலே கலைஞர் வகுத்த அந்த வியூகம், அந்த நேரத்தில் ரஜினியை பயன்படுத்தி கொண்ட விதம், ஆக தோற்கின்ற நிலையிலும் சரி, வெற்றி பெறுகிற நிலையிலும் சரி, திமுக என்ற அந்த எலெக்ஷன் மெஷின் மிகச் சரியாக மீண்டும் ஒரு முறை தன்னை ப்ரூவ் செய்திருக்கிறது இன்றைக்கு. இதில் வானதி
சீனிவாசன் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அம்மா பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஊளையிடுற மாதிரி இதை யார் பொருட்படுத்துவாங்க? அது ஒரு பொறாமையில் அதாவது தாங்கிக்கிற முடியல. இந்த திமுகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த எக்ஸலன்ட் மூவை அவங்களெல்லாம் தாங்கிக்கிற முடியல, எதிர்பார்க்கல. பாரதிய ஜனதா தான் பெரிய அப்செட் ஆனது. இதில் அப்செட் ஆனதே பாரதிய ஜனதா தான். அதிமுக தன்னுடைய பாரம்பரிய இதில், அவங்களுடைய இயல்பில், அவங்களுக்கு கைவந்த கலையில் வாக்கு சேகரிப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் பண்ணிடலாம். அண்ணாமலையுடைய பாத யாத்திரை பெரிய பலனை தரும்னு கற்பனை கோட்டையில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவின் கனவிலே இடி விழுந்தது, மண் விழுந்தது. அதை தாங்க முடியாமல் அந்த அம்மா ஊழையிட்டு இருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒன்ஸ் அகைன் டிஎம்கே ப்ரூவ்ஸ் டிஎம்கே இஸ் த எலெக்ஷன் மிஷின். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். உங்களுடைய ஆதரவை பேச்சுரிமை சேனலுக்கு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.